ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இன்கம் வந்துருச்சு. நம்மளும் புதுசாக கார் வாங்கிட்டோம். அந்த காரை நம்ம ரிவீல் பண்ணதாங்க இந்த விலாகு. எப்படியும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கரெக்டாக ஒரு நல்ல நாளில் நம்ம வாங்கின காரை நம்ம இன்றைக்கி வந்து ரிவீல் பண்ண போகிறோம். நான் கார் வாங்கினதுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நாளாகவே கார் வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, அதுக்கான காசுகள் தான் நம்ம கையில் இல்லை. உங்கள் சப்போர்ட் நல்லா இருந்ததால் அதுக்கான எல்லாமே நம்மளை தேடி வந்துச்சு. நம்ம கடைக்கு போகும்போது ஒரு காரை பார்த்த உடனே பிடிச்சிருந்து. கிளாசிக் ஸ்டைலில் ஒரு பழைய மாடல் காரு. சரி, நம்ம வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. அதே மாதிரி கார் வாங்கும்போது நம்ம வந்து லோன் போட்டு வாங்குவோமா இல்லை வந்து ஃபுல் பேமெண்ட்டாக கட்டிடலாமான்னு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு. லோன் போட்டு வாங்கினா அது நம்மளுக்கு நஷ்டமாக போயிடும். நம்ம வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி நம்ம வந்து காரை வாங்கிடலான்னு கார் வாங்கியாச்சு. இருங்க, நான் காரை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, கார் வந்து கீழே பார்க்கிங்கில் நிற்கிது. அப்படி காட்டுறேன் கார் எங்கே இருக்குன்னு. வாங்க, கார் கீழே பார்க்கிங்கில் தான் நின்றுட்டுருக்கு, போயிட்டு பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்களா, சட்டை பேண்ட் எல்லாத்தையும் வெளியே காய போட்டிருக்காங்க. இருங்க, கார் கீழே நிற்குது, நான் கீழே போயிட்டு காட்டுறேன். எங்க கீழே கொண்டு பார்க்கிங்கில் காரை காட்டலான்னு போகிறேன். கார் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க. நான் காரை வாங்கி கீழே விட ரொம்ப தப்பாக போச்சு. ஏன்னா சின்ன பசங்களாம் விளையாண்டு காரை வந்து நாசம் பண்ணி படுத்திருக்கானுங்க. அதனால நான் வந்து காரை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். இருங்க, நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சாதாரண வண்டி இல்லைங்க, ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி நம்ம கவர்மெண்ட் வண்டி தான். இப்போ பார்த்தீங்களா வண்டி எப்படி இருக்குன்னு. நான் பார்த்ததுல இந்த வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பார்த்த உடனே ஒரு கிளாசிக் லுக்கில், ஒரு விண்டேஜ் லுக்கில் இந்த கார் இருந்துச்சு. பார்த்த உடனே நான் வாங்கினா இந்த கார் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கீங்க இந்த வண்டியை. காரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருக்கு வந்து பெட்ரோலோ டீசலோ ஏன் ஆயிலோ தேங்காயோ அப்புறம் வந்து மண்ணெண்ணையோ எதுவுமே தேவையில்லை. இந்த வண்டி எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, முக்கியமாக இந்த வண்டியில் சார்ஜ் போடவும் தேவையில்லை. இது எப்படி ஓடுதுன்னு காட்டுறேன். நான் இப்போ காரை கீழே வச்சுட்டேன். இந்த காருக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா, பின்னாடி இழுத்து விட்டா போதும், சல்லுன்னு போயிடும். ஐயோ, பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கிளாசிக் லுக்கில் உங்களுக்கு காருக்கு கிடைக்கும்னா நீங்களும் உடனே வாங்கிக்கோங்க. கார் பார்க்கவே செமையாகிட்டுருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு வாங்கின கார் நம்ம வந்து கவர்மெண்ட்டு சைரன் வச்ச கார். பார்த்தீங்களா, இங்கே முன்னாடி வந்து நம்ம இந்தியன் ஃப்ளாக் வச்சு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைரன் இருக்குது. இதை மட்டும் ரோட்டில் ஓட்டிகிட்டு போனால் ஊரே நம்மளை தாங்க பார்க்கும். அப்படி ஒரு வண்டி. பார்த்தீங்களா, லுக்கே வேறு மாதிரி இருக்குது. வண்டியோட மைலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தூரம் இந்த வண்டியை பின்னாடி தள்ளுறோமோ அவ்வளோ தூரம் இந்த வண்டி முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான கம்சம் கொண்டதாங்க இந்த வண்டி. இந்த வண்டியை நீங்கள் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் அதை வந்து பார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதான் ஸ்டாண்டுன்னு வைங்களேன். ஸ்டாண்டுக்கு மேலே பார்க் பண்ணவா, பார்த்தீங்களா, பார்க் பண்ணியாச்சு. அந்த சைடு லுக்கை பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி எந்த காரில் வரும்? பெரிய பெரிய பென்ஸ் கார் வாங்கியிருந்தா கூட இந்த லுக்கு வராது. அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இந்த கார் இருக்குது. அப்புறம் வாங்க, நம்ம உள்ளே இருக்க சீட்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஃப்ரண்டில் 2 சீட் இருக்குது, பேக்கில் 2 சீட் இருக்குது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஒரு 3 பேர் போகலாம், அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்குது. நம்ம வண்டியோட நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா TEMPC 138. இது வந்து எந்த ஸ்டேட்டுக்கான வண்டினே தெரில, அந்த மாதிரி ஒரு வண்டியாக தான் இருக்குது. ஆனால் வண்டியோட லுக்கை பாருங்களேன், வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்த யூடியூப் இன்கமில் நம்மளுக்கு தகுதியான ஒரு வண்டியை நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். இந்த கார் வாங்க சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.